ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி மாஸ்டர் பிளான் போட்டு இந்த சுடரை போலீஸில் வந்து பிடிச்சி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தாங்க ஒட்டுமொத்த பேருக்கும் உண்மையே தெரிய வருது. அதுவும் எப்படி தெரிய வருது, என்ன பிளான்னா பண்ணி இந்த சுடரை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மல்லி வந்து இப்படியே விட்டு வச்சா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தாங்க. ஆனால் வந்து தாலி கட்ட போகிற நேரத்தில் என் புருஷங்க கையால் நீ தாலி வாங்கிக்கணுமாடி, மரியாதையாக எழுந்திடு, நான் சொல்கிறேன்னா எழுந்துறியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கவுமே நம்ம கூட நினச்சோம், சரி கனவாக தான் இருக்கும் போல். ஏன்னா வந்து எல்லா பிளானுமே தோல்வியே தழுவிடுச்சு. இது மட்டும் எப்படி, இது கண்டிப்பாக இந்த சுடரோட கனவு தான் அப்படின்னு நினச்சோம். ஆனால் கனவுலாம் இல்லைங்க, உண்மைதான். அதுக்கு பின்னாடி வந்து பெரிய பிளானே இருக்குது. மல்லி வந்து எல்லாருமே எதிர்த்துக்கிறாங்க. இங்கே பாருங்கள், யாராவது இந்த விஷயத்தில் தலையிட்டிங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேறையாக இருக்கும். மரியாதையாக எல்லாருமே என்னை விட்டு தூரம் போயிடுங்க, அப்படி இல்லைன்னா நான் இங்கேயே வந்து கொளுத்திட்டு செத்துருவேன் அப்படின்ற மாதிரி மல்லி வந்து மிரட்டவுமே எல்லாருமே வந்து ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. என்னடா இது, இவ இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த சுடரை தரன்னு பிடிச்சி இழுத்துருப்புறாங்க. வாடி, நானும் சரி எப்போ தெரிஞ்சிடும் அப்போ தெரிஞ்சிடும் உண்மை அப்படின்ற மாதிரி நானும் நினச்சேன். ஆனால் உண்மை தெரியாது போல், இது நான் தான் வந்து களத்தில் இறங்கணும் போல் அப்படின்ற மாதிரி அவளோட முட்டியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. எல்லாருமே வந்து பிடிக்கிறாங்க. ஏன்னா மல்லி வந்து பத்திரகாளி மாரி மாறிட்டாங்க. மல்லியை யாராலுமே ஒன்றுமே பண்ண முடியல. மல்லி வந்து இழுத்துட்டு தரன்னு போய், இங்கே பாருங்கள், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. நானும் பல நாள் கத்தி பார்த்தேன், எதுவும் சரிப்பட்டு வரல. இவர் ரேணுகா கிடையாது, சுடர் இந்த வீட்டு மொத்தத்தையுமே வந்து அழிக்க வந்தவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்பவே வந்து குழம்பியும் போயிடுறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. விஜய் வந்து கேட்குறாரு, என்ன மல்லி பைத்தியக்காரத்தனமாக பண்ணிகிட்ருக்க, நீ என்ன பண்ணுறன்னு தெரிஞ்சுதான் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ விஜய், நான் தெளிவாக பண்ணுறேன் விஜய், இதில் நீங்கள் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. உங்களால் தான் நான் இவ்வளோ நாளாக வந்து அமைதியாக பொறுத்து போனேன். இதுக்கு மேலே என்னால் அமைதியாக போக முடியும்னு சொல்லவும், என்ன என்னால் பொறுத்து போனேன்னு கேட்கும்போது, ஆமாம் நீங்கள் தான் இவெல்லாம் முட்டாள்தனமாக நம்புனீங்க, அதனால தான் வந்து பொறுத்து போக வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கு மேலே வந்து என்னால் பொறுத்து போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு அவளை பிடிச்சி தரத்தான்னு இழுத்தாந்து வெளியே விடுறாங்க. வெளியே விடும்போது கரெக்டாக வந்து போலீஸ் இவளை கைது பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. என்ன போலீஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுடருக்கு படன்னு ஆயிடுச்சு. ஐயோ நம்ம வசமாக சிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒசூர் போலீஸ். ஏன்னா பல இடத்துல பல கேஸில் வந்து சிக்கியிருப்பா போல, அதை வந்து தெரியாத மாதிரியே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்ததுனால இப்போ வந்து என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியாமல் வந்து தவிச்சிட்டு இருக்கா. அப்போ தான் வந்து ஒசூர் போலீஸ் வந்து, வாடி உன்னை தான் ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே எல்லாருமே வந்து அவளை பார்க்குறாங்க. என்ன நடக்குது மல்லி, தயவு செஞ்சு தெளிவாக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஐயோ, நான் தெளிவாக தானே ரொம்ப நாளாக கத்திட்டு கிடக்கிறேன், இப்போ என்ன தெளிவாக சொல்லணும், அவள் வந்து ரேணுகா கிடையாது, சுடர், போலீஸால் தேடப்படுற ஒரு நபர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. அதான் அந்த டிஎன்ஏ ஒன்று இருக்குல்ல, கதிரேசன் சொல்கிறாரு. இல்லை, இவ சொல்கிறத நம்பாதீங்க, இது வந்து என் பொண்ணு தான், இவ தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறா, நீங்கள் அதனால் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இல்லை சார் இது வந்து உங்கள் பொண்ணே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ஒன்றுமே புரியல. என்னடா இது ஒன்றுமே புரியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்காங்க. இவ்வளோ பிரச்சனை என்ன தான் நடந்துகிட்டு இருந்தாலும் நம்ம மல்லி வந்து எல்லாரையுமே பகைச்சிக்கிட்டாங்க. இதில் வந்து விஜய் வேறு ரொம்ப கோவப்பட்டு இப்போயும் புரியாதனமாகவே, மல்லி இதுக்கு மேலே நீ என் மூஞ்சில் முழிச்சிடாத, உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, சந்தோஷம் விஜய், எனக்கு நீங்கள் நான் எங்கே இருந்தாலும் நல்லா இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, ஐயோ இந்த நடிப்பை பார்த்தா நான் ஏமாந்துட்டேன், கடைசியில் காலவாரி விடுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உனக்கு பெரிய கும்பிட்டு ஆளை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்ன விஜய் பெரிய வார்த்தைகள்லாம் பேசுகிறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க, வேறு என்ன பண்ணுறது, நீ பண்ணதுக்கு இந்த மாதிரி தான் பேசி ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. போலீஸ் வந்து கைது பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி சுடர் சொல்கிறா, விஜய் நான் நிரபராதி விஜய், ஆனால் மல்லி இப்படி என்னை மாட்டி விடுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நான் போகிறேன், ஆனால் வந்து நான் திரும்ப உயிரோடு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிளாக்மெயில் பண்ண. மல்லி சொல்கிறாங்க, சாவுடி, நீ எதுக்கு உயிரோடு இருக்கணும், சாவு, செத்துப்போ, எவ்வளோ பேரோட வாழ்க்கையை வந்து கெடுத்துருப்ப, சாவுடி அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே ஒன்றுமே புரியாமல் தவிச்சிட்ருக்காங்க நம்ம ரேணுகான்ற பேரில் சுடர், அப்புறம் நிஷா, கதிரேசன், அப்புறம்
அதுக்கப்புறம் ராஜிக்கெல்லாம் ஒன்றுமே புரியல, என்ன தானே நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருக்காங்க. பார்க்கலாங்க என்ன நடக்க போகுது, எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்படி ஒரு ட்விஸ்ட்டை நம்ம யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி தான் கொண்டு போகிறாங்க, என்ன தான் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பொறுமையாக பார்க்கலாம். எவ்வளோ தான் பிரச்சனை வந்தாலும் இதுக்கு மேலே வந்துட்டு சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால தான் வந்து இவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்க. பாப்பா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சா அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலை. இதனாலே வந்து பல பிரச்சனைகள் வந்து இருக்காங்க. வள்ளி வந்து விஜய்கிட்ட சொல்லிட்டாங்க, விஜய் இதுக்கு மேலே வந்து என்ன உங்களுக்கு பிடிக்கிறதும் பிடிக்காததும் உங்கள் கையில் தான் இருக்குது. பிடிச்சிருந்தனா பேசுங்க, இல்லைன்னா வந்து எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது நீ என்கிட்ட பேசுகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். விஜய்க்கு கஷ்டமாக இருந்தாலும் என்னால் இதை அக்செப்ட் பண்ண முடியாது மல்லி, இதுக்கு மேலே நீ எனக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி 2 பேருக்குள்ளே பிரச்சனை பெருசாக நடந்துகிட்ருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் வரும். பார்ப்பாங்க என்ன நடக்க போகுது, எப்படி தான் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். மல்லி உண்மையிலே மாஸ்டர் பிளான் போட்டு போலீஸில் பிடிச்சி கொடுத்தது நல்லதுன்னு நாங்கள் சொல்லியாவேன். ஏன்னா வந்து மல்லி மட்டும் பண்ணலை அப்படின்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. சுடர் நல்லா வந்து ஏமாத்திட்டு போயிருப்பா. மல்லி இவ்வளோ சூப்பராக பிளான் போட்டு மாட்டிக்கிட்டதுக்கு மல்லிக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் தான் சொல்லி ஆகும். மல்லி பண்ண காரியம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்துட்டு 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கள்.